டேய் எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சிட்டியா? உமா எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஓகேவா? கொஞ்சம் புடிங்க. என்னடா ரொம்ப சந்தோஷமா அப்பா, இருக்க போலாம். போல. அவனை ஏன்டி? போலாமாப்பா? கூட்டியாச்சம்மா போலாமா? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சரியா? போலாமாப்பா? ம். போங்க அத்தை. சீதா நம்ம அங்குக்கு வரலாம் வா. சரிங்க. ஐயோ, ஒரு நிமிஷம். என்னாச்சு? என் மாய்ஸ்சரைசரை வச்சுட்டு வந்துடுறேன், எடுத்துட்டு வர. கூல் கூல். ஏய் எப்படி? Thank you. அம்மா அப்பா பக்கத்துல இடம் கிடைச்சதும் என்ன மறந்துட்டேன்ல. ஏய், என்னடி நீங்க உட்காரணுமா? வா உட்காரு. வேணாம் நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அம்மா அப்பா மொபைல் வாங்கி தாங்கம்மா. ஏய் அதெல்லாம் தர முடியாது, பேசாம உட்காரு. அப்பா மொபைல் தாங்கப்பா. டேய் இங்க வந்து போன்ல விளையாடணுமா? போய் காவியா கண்மணி கூட விளையாடுறா. சும்மா போன்னு எப்ப பார்த்தாலும். போ. நான் பாட்டி கிட்ட போய் உட்கார போறேன். சரி போ, அமைதியா உட்காரு போ. ஐ ஜாலி. வாங்க மாமி. தாத்தா தள்ளி போ தாத்தா. நாங்களும் பாட்டி கிட்ட போய் உட்கார போறோம். போங்க போய் தொலைங்க. தாத்தா பாட்டி பைத்தியம். ஏய் இங்க எங்க இருக்கு இடம்? பா அதான் குழந்தைங்க உட்காரணும்னு ஆசைப்படுறாங்களே, நீங்க முன்னாடி போய் உட்காருங்கப்பா. போங்கப்பா. டேய் போறேன்டா. அப்படி போய் ஃப்ரீயா உட்காந்து டிரைவர் கிட்ட பேசிட்டு வாங்க. ரொம்ப தான் உங்களுக்கு பாவம், அப்பா அங்கிருந்து இங்க விரட்டி விட்டுட்டாங்க. விஜய் பாத்து தூக்கி போறோம். இருங்க. டேய், நீ இந்த பக்கம் உட்காருடா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. உட்கார்ந்துட்டியாமா? ஜாலி. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டு இத வரலாம். புடிங்க. எல்லாரும் வந்தாச்சாப்பா? அப்பா வந்தாச்சப்பா? எல்லாரும் பையெல்லாம் எடுத்தாச்சு இல்ல? எடுத்தாச்சு அத்தை. ரவி இங்கதான் ரூம் போட்டுருக்கோமா? ஆமாப்பா, ரூம் நீட்டா இருக்கும்.
அங்கிள் ஃப்ரெண்டோட லாட்ஜ், அதனால ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஆமா மாமா, வெளியில எந்த நான் உள்ள போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். 5 minutes சார், 5 minutes. வெயிட் பண்ணுங்க. அண்ணா அண்ணா சார், குட் ஈவினிங் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார், என் மாமனார் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டாரு. இதை கொஞ்சம் பாருங்க. ஓகே சார், நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்க. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செக் பண்ணி சொல்கிறேங்க சார். ஓகே சார். இதில் மட்டும் கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க சார். இருக்கு. என்னப்பா பெரிய ரூம் எதுவும் இல்லையா? எல்லாரும் ஒண்ணா இருக்கலாமே. மா, டெய்லி வீட்ல அப்படிதானமா இருக்கும். சீதா, அவன் உன்னை கேட்டானா? அமைதியாரு. இங்க வந்தாவது நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கலான்னு பார்த்தா நீ வேற. ஓகே ஓகே, நடக்கட்டும் நடக்கட்டும். கரெக்டா சொன்ன மலரு. நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்க கெஸ்ட்டுக்கு மட்டும் நைட் சஃபாரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் வரதுன்னா வரலாம் சார். ஐ சூப்பர்ல. இல்லைங்க சார், நீங்கள் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி வரீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். வேறு எதுவும் இல்லைங்க சார். ஆமாம் சார். அம்மா, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக அதுக்கு எதுவும் சார்ஜெலாம் இல்லைங்க சார், காம்ப்ளிமெண்ட்ரி தான். இன்னும் 1.5 hours டைம் இருக்குது சார். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னென்ன கிளம்பலாம்ல? கிளம்பி தானே ஆகணும். என்ன உமா, உனக்கு ஓகேவா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் 1.5 மணி நேரம் டைம் இருக்கா? ரூமுக்கு போறோம், ரெஃப்ரெஷ் ஆறோம், உடனே வந்து கிளம்புறோம். ஓகேவா? வாங்க வாங்க வாங்க. பேக் எடுங்க. ஏய் வா 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 வா. உமா பாத்து. சரியான கூட எடுத்துக்கிட்டீங்களா? போன் எடுக்காம என்ன பண்றான் இவன்? ச்சே. என்னம்மா, நீயே தலை சீவி ரெடி பண்ணிட்டியா? ஏன் இல்லைன்னா நீ தலை சீ விடலான்னு பார்த்தியா?
ஆமாப்பா, அதுக்கு தான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி விடுங்க, வேலை மிச்சம். ஹே வாங்க போலாம். காவியா. உங்க அப்பாவை கூட்டிட்டு கீழே போங்க, நான் பின்னாடி வரேன். போங்க போங்க. ரேவதி ஆ? ராஜா ரவி எல்லாம் ரெடியானு பாரு. சரிம்மா, இவங்க 2 பேரையும் அவங்க அப்பா கிட்ட போக சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரேன். ஆ ம் சரி. டேய் விஜய், குளிச்சிட்டியா? இதோ வரேன் பாட்டி. அத்தை அத்தை, அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் ரெடி ஆயிட்டேன். தலை மட்டும் தான் சீவணும். இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் விஜய்க்கு போட்டு ரெடி பண்ணிடுறீங்களா? கொடு, பிடிங்க. அந்த சட்டைய விஜயை கூட்டிட்டு போய் அவளே போட்டு விட வேண்டியதானே? என்னங்க நீங்க, விடுங்க, குழந்தைங்க தானே. இதே வேலையா போச்சு உனக்கு. தாத்தா தாத்தா தொடச்சு விடுங்க. சரி கோச்சிக்காதீங்க. கிட்ட வாடா. ஏண்டா உங்க அப்பா அம்மா தொட்டி விட மாட்டாங்களா? அங்க போக வேண்டியதானே? அவங்களாம் வேஸ்ட் தாத்தா, அதான் நீங்க இருக்கீங்கல்ல. திரும்படா திரும்படா. நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்டான். திரும்படா, இந்த பக்கம் திரும்ப. இந்தாங்க. போலாமா தாத்தா சீதா? போலாம் தாத்தா. வாடா. டேய் இருடா இருடா. மா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம்மா. வா. டாய் என்னடா மணி என்னாச்சு? இது என்ன கையில புசு புசுன்னு? யார் இவரு? டேய், அது யாரோ ஹோட்டல்ல வேலை செய்றவங்கடா. ஏய் சீக்கிரம்டி, நான் குளிச்சு முடிச்சு ரெடியாகி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் தலையே சீவிக்கிட்டு இருக்க. பறக்காதீங்க, முடிஞ்சிருச்சு. ஏய் போதும் போதும், வா. வேன் வெளியே நிக்குது, அப்புறம் சொன்ன நேரத்துக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. பொறுக்காதே உங்களுக்கு. டடன் டடன் டடன். உமா, இந்த வளையல அச்சி இந்த கம்மல்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டேன்னா செம்ம மேட்சா இருக்கும். போட்டுக்கிறியா? கொடுங்க. சூப்பர். இதுல எப்படி இருக்கு? எங்க? வாவ் உமா, செம்மையா இருக்கு. இது பாரு. கீ நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. ராஜா, என்ன? வாங்கக்கா, கிளம்பிட்டீங்களா? எங்க நீங்க மட்டும் வரீங்க? பசங்க அண்ணெல்லாம் எங்க? அவங்கெல்லாம் எப்பயோ கீழே போயிட்டாங்கம்மா. நீங்க ரவி உமாலா ரெடி ஆயிட்டீங்களான்னு அம்மா போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். எங்க அவங்க? ரூம்ல தான் இருப்பாங்க, நீ வேணா போய் பாரு. நாங்க கீழே வெயிட் பண்றோம். சரி, பார்த்துட்டு வரேன். ஐயோ, என் கண்ணே மற்றும் போல இருக்கு. ஐயோ, என்ன சவுண்ட் கேக்குது பாரு. என்ன இங்க ஒரு சவுண்ட் கேக்குது? ஒரு நிமிஷம் இரு. அக்கா சொல்லுக்கா. இன்னும் கிளம்பலையா? நான் ரெடிக்கா. உமா ரெடி ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் அவளுக்கு நீதான் எல்லாத்தையும் செஞ்சிருப்ப, அப்புறம் எவ்வளவு நேரம்? அவளுக்கு எப்போதுமே ரிலாக்ஸ்டா கிளம்பி தான் பழக்கம். குழந்தைங்களை கிளப்பி விட்டுட்டு நாங்களே ரெடி ஆயிட்டோம். ஒத்த ஆளு அவ ரெடி ஆகுறதுக்கு இவ்வளவு நேரமா? அது எப்படிக்கா? நாங்க கிளம்புறதும் நீங்க கிளம்புறதும் ஒண்ணா? நாங்க ரொம்ப ஸ்பெஷல்க்கா. ஓ, என்னத்த ஸ்பெஷலோ? சரிக்கா, நீ போக்கா. 2 minutesல அங்க வந்து நாங்க நிப்போம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் உமாவை கையோட கூட்டிட்டு போறேன். நீ ரூம பூட்டிட்டு வா. உமா எங்க? அக்கா இருக்கா? அக்கா அக்கா. ஹே உமா, வா கிளம்பு. அதான் அவரு நீங்க போங்க நாங்க வரோம்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு தான் போவேன்னு நிக்கிறீங்க? என்னடா அவளை பேச வச்சுட்டு சிரிக்கிறியா? புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? அக்கா எதுக்கு தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்க? நான் வம்பு பண்ணனா? அங்க உங்களுக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்றாங்கன்னு கூப்பிட வந்த. எனக்கு தேவைதான்டா, இது தேவைதான். அக்கா
2 நிமிஷம் வெயிட் பண்ணா யாரும் குறைஞ்சிட போறதில்ல. சின்ன விஷயத்த நீங்களே பெருசாக்காதீங்க. நீங்க போங்க, நாங்க வரோம். உமா முடிஞ்சா மேக்கப்? மழை வர்ற மாதிரி இருக்கு. மா ரவி என்னமா பண்றான்? இவ்வளவு நேரம் ஆகுது, டைம் ஆகுதுமா. ரேவதி போயிருக்கா, வந்துருவாங்கடா. இரு. கிளம்பி வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன பண்றது? இதோ வந்துட்டா. டைம் வேற ஆச்சு. என்னடி நீ மட்டும் வர? ரவியும் உமாவும் எங்க? நீயே போய் உன் அருமை மருமகளையும் மகனையும் கூட்டிட்டு வாமா. வா உமா. மரியாதை தெரியாதவங்க. உன் மருமக 6 அமர இஷ்டத்துக்கு தான் வருவாளாம். வேணும்னா நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றா. ரெடி ரெடி ரெடி, போலாம் போலாம் போலாம். அத்தை, என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லுங்க. எதை சொன்னா ஏன் மேல தப்பு வருமோ அதை மட்டும் சொல்றாங்க. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? உனக்காக நாங்க வெயிட் பண்ணணும்னு நீ சொல்லல? ஆமா சொன்னேன். பாத்தீங்களா, அவளே ஒத்துக்குறா. ரேவதி நீ கொஞ்சம் சும்மா இரு. உமா என்ன ஆச்சுமா? அத்தை, 2 நிமிஷத்துல நாங்களே வந்திருப்போம். வரேன்னு சொன்னா போகாம கையை பிடிச்சிட்டு தான் போவேன்னு அடம் பிடிச்சா, அதான் அப்படி சொன்னேன். ஏதோ உரிமையில அவங்க அப்படி பேசிருக்காங்க. அதுக்காக உரிமையை அவங்க அதிகாரமா காட்டணும்னு நினைச்சா அதுக்கு நான் ஆள் இல்ல. சரி விடுங்க, சும்மா பேச்ச வளர்க்க வேண்டாம். அதான் எல்லாரும் வந்தாச்சு இல்ல, கிளம்பலாம் வாங்க. நகர் நகர் நகர். மா கரெக்டா சூப்பர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தம்மா. எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சுல? ஓகே, அப்படியே வாயை பார்த்துட்டு கிளம்பு 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 கிளம்பு. வா வா சரி, சரி, வாங்க, வாங்க. வாங்க வாமா. ரேவதி, ஏய் உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போய் வண்டியில ஏறு போ. இங்க பார் ரேவதி, வெளியில வந்தா ஒருத்தர் அனுசரிச்சு தான் போகணும். அதை விட்டுட்டு நான் செஞ்சது சரியா அவ செஞ்சது சரியான்னு சண்டை போடக்கூடாது. இதை நான் எல்லாருக்குமே தான் சொல்றேன். சும்மா இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. வா, நேராகுது போல. வா வான்னு சொல்றேன்ல, வா. ஃபோட்டோவில் எடுத்துக்கலாம் சார். வாங்க சார். வந்து இறங்க கூடாதே, உடனே ஆரம்பிச்சிருவீங்களே. அதானே சார் எங்கள் தொழிலே. 10 காப்பி 1000 ரூபாய் தான் சார். வாங்க சார், ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாங்க சார். 1000 ரூபாயா? அம்மாடி, 10 நாள் பால் காசை 10 நிமிஷத்துல சம்பாரிச்சிடறானே. பேசாம நாமளும் இந்த மாதிரி ஒரு கடையை போட்டு உட்காந்துருவோமா? பாக்குற வேலைய ஒழுங்கா பார்த்தாலே போதும். ஏய், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரியா சொன்னீங்க நீ. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. எங்க போன்லயே நாங்க போட்டோ எடுத்துக்கிறோம், அதெல்லாம் தேவையில்லை. ஏன் ராஜா இங்க வந்துமா? லேட்டஸ்ட் டெக்னாலஜி போன்லாம் இருக்கு, அப்புறம் எதுக்குமா? டேய், டூர்னா அப்படிதான்டா இருக்கும். காசு காத்தை விட வேகமா பறக்கும். ஆமாண்ணே, நானும் உமாவும் டார்ஜிலிங் போனும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. போட்டோ ஷாப்பிங் ஆரம்பிச்சு ஸ்வெட்டர் வைக்கிற வரைக்கும் ஒருத்தர் விடலையே. எல்லாத்தையும் வாங்கி தள்ளிட்டோம். என்ன உமா?
அண்ணே அம்மா சொல்ற மாதிரி டூர் வரும்போது செலவு பத்தி கவலையே படக்கூடாது. சும்மா அள்ளி விட்டுறணும்னு அப்பதான் என்ஜாய் பண்ண முடியும். செலவு பண்றாங்க தான் அதை நினைச்சு வருத்தப்படணும். உனக்கு என்ன? டேய் அதுக்கு இல்லடா ரவி. ஏங்க இப்பதானே வந்து இறங்கியிருக்கோம், அதுக்குள்ள உங்க மண்டல இருக்கிற கால்குலேட்டர் ஆன் பண்ணிட்டீங்களா? ஏய் அது செல்ஃப் மோட்ரி, மாத்தலாம் முடியாது. கொடைக்கானல்ல இருந்து போற வரைக்கும் ஆஃப் பண்ணி வைங்க, இல்ல தூக்கி போட்டு உடைச்சிருவேன். ராஜா, இவங்க சொல்றது கரெக்டு தான். நாம எல்லாரும் சேர்ந்து டூர் வந்திருக்கோம். வந்த இடத்துல இதெல்லாம் ஒரு ஞாபகம் தானே. என்னங்க எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கலாமே. அப்பா உடனே ஓகே சொல்லிட்டீங்க. அம்மா பேச்சுக்கு அப்பீலே இல்லையோ? அம்மா எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. வாங்க சார், இந்த பக்கம் வாங்க. பாருங்க, இங்க பாருங்க. எல்லாரும் சிரிங்க சிரிங்க.